ஹாய் கைஸ், வெல்கம் டு குட்டி குட்டன்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சண்டேயோட vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே வந்து மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். சண்டேனாலே நம்ம லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஸோ அதே மாதிரி நாங்களும் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே டீ போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது குழந்தைங்க 2 பேரும் சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே. அஷு வந்து 65 கேட்டால், அனு வந்து சிக்கன் பிரியாணி வேணும், 65 வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, நாங்களும் ஓகே சிக்கன் 65 பண்ணிடலாம், பிரியாணியும் பண்ணிடலாம், கூடவே எனக்கு பிடிச்ச வந்து ஆனியன் ரைத்தா அதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி என்ன சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா, கேரளா டைப் தான் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இன்றைக்கி வந்து ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே வந்து சமைக்கலாம் அப்படின்னோடனே கிட்ஸோட ஹாப்பியாகி ஓகே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து கிச்சன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்ஸ் 2 பேரும் கிச்சனில் உட்காந்துட்டு மம்மி நாங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, நீங்கள் உட்காந்து மட்டும் பாருங்கள், நானும் டேடியும் பார்த்துக்குறோம் அப்படி சொன்னேன். இல்லை நாங்களே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னாங்க. குழந்தைங்கிட்ட கத்தியும் வேறு கொடுக்க முடியாது, என்னடா ஹெல்ப் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் தான் வந்து இந்த புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது வந்து கையிலே பிச்சு போடுங்க இலையை மட்டும் அப்படி சொன்னோம். 2 பேரும் உட்காந்து இலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க டேடி போய்ட்டு காலையில் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து அதுக்குள்ளே சரி மசாலாவுக்கு தேவையான ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு மசாலாவுக்கு தேவையான ஆனியன்ஸ்லாம் வந்து கட் பண்ண உடனே ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணிகிட்டே இருக்கு. ஏன்னா கேரளா பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆனியன் கொஞ்சம் நிறையாவே வேணுன்றனால நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே அவங்க டேடியும் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் கட் பண்ண தக்காளியெல்லாம் தூக்கி அவரும் போட்டுட்டு அவரும் கிண்டிகிட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சிட்டோன்னே அச்சு வந்து மம்மி சிக்கன் 65 ரெடியா அப்படின்ட்டான். உடனே அவங்க டேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு சரி பையன் கேட்குறான் அப்படிங்கிறனால டக்குன்னு வந்து சிக்கன்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் வந்து கொஞ்சம் கிரேவி வந்து ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து வச்சேன். அப்புறம் கொஞ்சம் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட போய் ஹெல்ப் பண்ணேன். 2 பேரும் வந்து ஒரு வழியாக நிறையாவே உரித்து கொடுத்துட்டாங்க. ஃபேமிலியாக சேர்ந்து குக் பண்ணுறது வந்து ஜாலியாக இருந்துச்சு. அனு அஷும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி நின்று ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக ஜாலியாக போச்சு. இது வந்து குக்கிங் விலாகாக இல்லாமல் ஒரு ஃபன் விலாக் மாதிரி, ஒரு குக் பண்ணும்போது ஒரு ஃபன் விலாக் என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அனு வந்து இருந்துட்டு மம்மி நானும் செஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு வந்து நான் சிரித்தேன், நீயும் ஒரு குட்டி செஃப் தாம்மா அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அஷு வந்து நாங்கள் எதுக்கு சிரிக்கிறோம் என்ன பேசி சிரிக்கிறோன்னு தெரியாமல் அவனும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவங்க டேடி வந்து கொஞ்சம் சமையலில் டென்ஷன் ஆகிட்டாங்க, எப்படி வரப்போகுது என்ன இது அப்படி சொல்லி டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து மைண்டை மாற்றிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சமையல் பண்ண ஆரம்பித்தோம். உடனே அவங்க டேடி வந்து அந்த மூட்லேருந்து வெளியே வந்துட்டு நானும் வந்து ஒரு மாஸ்டர் செஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அனுவும் சிரிச்சுட்டே இருந்தோம். நீங்கள் மாஸ்டர் செஃப்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவோம் அப்படி சொல்லிவிட்டு அனு சொன்னால். உடனே டேடி வந்து சவாலாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்து டேஸ்ட்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டேஸ்ட்டாக நான் செஞ்சு காட்டுறேன், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க நான் மாஸ்டர் செஃப் அப்படின்ட்டு அப்படி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வரையும் சிரிச்சுக்கிட்டே சமையல் பண்ணிகிட்டே இருந்தோம். மசாலாவோட ஸ்மெல் வந்தோடனே அனு அஷு வந்துட்டு மம்மி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது மம்மி, ஒரு வேளை டேடி ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், டேடி உண்மையாகவே நல்லா தான் சமைப்பாங்க, ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. ஸ்மெல் வந்த உடனே எங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போவே சாப்பிட்றணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க டேடி வந்து வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமாக சமைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மார்னிங் சாப்பிட்டாலும் இருந்தாலும் அந்த பிரியாணியோட கிரேவி ஸ்மெல்லாம் வரும்போது வந்து நாக்கில் ஊற ஆரம்பிச்சிருச்சு, இப்போவே சாப்பிட்றணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, வெயிட் பண்ணிகிட்டே இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் அவங்க டேடி வந்து அதை செஞ்சிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிக்கன் வந்து நம்ம தம் போட்டு தான் வந்து செய்யணும். ஸோ அதனால் வந்து தம் போடுறதுக்கு நாங்கள் வழக்கம் போல் வந்து வீட்டில் ஒரு தோசைக்கல் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து தம் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மசாலாலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லை கழுவி வச்சுருந்தேன். அச்சு வந்துட்டு என்ன பண்ணேன்னா கருவேப்பிலை இருந்துச்சு, மம்மி நான் இதை உரிக்கவா அப்படின்னு கேட்டான். வேணாப்பா அப்படின்னு, இல்லை நான் உரிக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த கருவேப்பிலையை அவங்க 2 பேர் மட்டும்
அந்த இலையெல்லாம் எடுத்து அழகாக உரித்து போட்டாங்க. ஒரு காம்பு கூட இல்லாமல் இலையை மட்டும் எடுத்து அழகாக உரித்து அதை உள்ளே போட்டாங்க. அவங்க டேடி சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அனாமிகா எனக்கு இப்போவே வேணும், எப்போ தான் ரெடி ஆகும் அப்படின்ட்டு அந்த ஸ்மெல்லுக்கே எங்கள் 3 பேருக்குமே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க டேடி சீக்கிரமாக தான் செஞ்சுட்டே இருந்தாங்க. செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் தம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நெய் சோறு தான் செய்யணும். ஸோ நெய் சோறு வந்து நாங்கள் தனியாக செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். அதில் வந்து அவங்க டேடி என்ன பண்ணாங்கன்னா நெய்யெல்லாம் ஊற்றிட்டு சாப்பாடை வந்து கிண்டி ரெடியாக எடுத்து வச்சிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு குக்கரில் வந்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றிக்கிட்டோம். சாப்பாடு வந்து உடையாமல் கிளறணுங்கிறனால அவங்க டேடி ரொம்ப பொறுமையாக வந்து கிளறிட்டு இருந்தாங்க. உடையாமல் நம்ம கிளறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பிரியாணி இல்லைன்னா குழஞ்சி போயிடும் அப்படின்ட்டு பொறுமையாக நெய்யெல்லாம் ஊற்றி கிளறிட்டு இருந்தாங்க. அப்புறம் குக்கரில் எடுத்து மாற்றிட்டோம். குக்கரில் எடுத்து மாற்றிட்டோன்னே விசில் வரணும், அந்த ஒரு ஹேர் வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கணும். அப்படிங்கிறனால ஸ்டீம் பண்ணி வச்சுட்டோம். ஒரு வழியாக வந்து ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிச்சு, குக்கரும் வந்து ஸ்மெல் தர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து மாற்றி வச்சுட்டோம். மாற்றி வச்சுட்டு சாப்பிட்டோன்னே அனு அஷு வந்துட்டு ரிவ்யூ கொடுத்தோம். பிரியாணியோட கலர் பார்த்தோன்னே எனக்கெலாம் வந்து எப்படி சொல்கிறது, சாப்பிட்டு ஒரு வேளை ரிவ்யூ நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. அதை எடுத்து கொட்டும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஆவி பறக்க நல்லா சுட 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 தட்டில் போட்டு சிக்கன் 65யும் பிரியாணியும் வச்சு சாப்பிட்டோம். அது பார்த்தாலே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபேமிலியாக சேர்ந்து சமைக்கும் போது அது ஒரு வகையான ஒரு ஃபீல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஜாலியாகவே நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அனு அஷுவும் பிளேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. என் ஹஸ்பண்டும் நானும் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணோம். அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அனு அஷு மம்மி நாங்கள் போய் பிரேக் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாங்க. ஃபைனலி எல்லோரும் சோஃபாவில் உட்காந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு பர்ஃபெக்டாக சண்டேவோட இதை முடிச்சிட்டோம். இதுதான் நம்ம சண்டே ஃபேமிலி விலாகு. நார்மல் குக்கிங் இல்லாமல் ஃபேமிலி பாண்டிங்காக விலாக்னு சொல்லலாம். நம்ம விலாக் என்ஜாய் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.